திஸ் இஸ் வெங்கட் வெங்கஃபின்.com. இந்த வீடியோ கொஞ்சம் குவிக்காக முடிக்க ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணிங்கன்னா ஒரு 4 பேரை காப்பாற்றலாம் நீங்கள், அவ்வளோதான். வேற ஒன்றும் நான் சொல்ல முடியாது. என்னோட என்னோட வீடியோலாம் ஒரு சில பேர் தான் பார்ப்பாங்க. ஐ எம் ஓகே வித் தட். நான் கன்சல்டிங் ஃபீல மாடல் ஒர்க் பண்ணால் ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் இருக்கிற அதர் சைடை நீங்கள் பாருங்கள். எங்கேயாவது போய் 1 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் என்னுடைய கிளைண்ட்ஸே இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் லோ இன்கம் ப்ராக்கெட்டில் இருக்கவங்கள இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தே ஆர் பிஹைண்ட் யுவர் மணி. நீங்கள் 20,000 சம்பாதிச்சேன்னா 30,000 சம்பாதிச்சேன்னா அவங்களுக்கு உங்களுடைய மாதம் 5,000 தேவை. அதை அப்படியே வாங்கிடுவாங்க. இது ஒரு அட்வைசர் சேனலில் போகிறது ஒரு வகை, பேங்க் மூலிமா பண்ணுறது ஒரு வகை. பட் இப்போது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்னு வச்சுக்கோங்க, ஒரு சிஎம்ஓன்னு வச்சுக்கோங்க. அவருடைய மெயின் கோல் என்னவாக இருக்கும்? எல்லாரும் டேரெக்டாக நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஸோ அதை தான் கோலாக வச்சுட்டு நிறையா ஆட்ஸ் வருது எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். நீங்களும் போய் வாங்கிடுறீங்க. எனக்கு எங்கே பாதிப்பு வருதுன்னா, வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, கன்சல்டிங் பண்ணுவாங்க. அப்போ நான் ஐ கேனாட் செல் எனிதிங் ஆல்சோ. நான் கன்சல்டிங் ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன். அப்படியே இருந்தாலும் எல்லாத்தையும் பேச முடியும்னா நான் ஏதாவது வேல்யூ கொடுக்கணும்னு நான் பார்ப்பேன். நான் ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண போகிறாங்களா, இல்லை எப்படி சேவ் பண்ணணும் பார்க்க போகிறாங்களா, இல்லை இதை என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறாங்க. அது வந்து இட் வில் பி ½ hour to 1 hour செஷன். இவங்க ரேண்டமாக கால் பண்ணி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் ரிட்டையர் ஆகணும். என்ன, நான் நல்லா ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம்னு ஒன்று இருக்கும். எனக்கு ஏன்னா நான் 2-3 வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது டு ஏர்ன் மை லிவிங். அதனால நான் ஃப்ரீயாக இருக்கவே முடியாதுனால ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுற டைம் இருக்கும். மேபி தட் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டைம். ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த தவறு செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த தவறு செய்யறதுக்கு போகிற டைமில் அவங்க யோசிக்க வச்சா போதும். இன்றைக்கி எல்லாமே ChatGPT இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது. அதனால் இவங்களே தே கேன் கெட் சம் ஆன்சர்ஸ் ஆன் வாட் டு டூ, வாட் நாட் டு டூ. அதுக்கு அடுத்த லேயர்லாம் நானே வருவேன். டாக்டரே வேண்டாங்கிறாங்க சைனாவில், ஏஐ டாக்டர் இருக்குங்கிறாங்க. ஸோ வேர் டு வி வேர் ஆர் வி பீப்புள் லைக் அஸ்? ஃபினான்ஷியல் டொமைனில் இருக்கவங்கலாம் எங்களை வந்து நிறைய பேர் இக்னோரே பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிரச்சனை வரப்ப எங்களை நினைக்கிறாங்க. வராமல் இருக்கிறதுக்கு என்ன பாருங்கள். இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன்னா எத்தனை பேர் இந்த டிஸ்க்ளைமர் போடுறாங்க? யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்புங்கிறேன். இது இப்போ 4 பேர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் இதுலேயே ஓடிடுவான், ஏதோ பேசிட்டு இருக்கு இந்த டிக்கெட்டு அப்படின்ட்டு. உங்கள் நிலத்துக்கு தான் அதை போடுறேன். ஒவ்வொரு வீடியோலையும் வீடியோவை பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் ப்ராடக்ட் வீடியோவும் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் எப்படி சின்சியராக இருக்க முடியும்? ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. நான் விரும்பி இஷ்யூ பண்ணுற ஒரே மிட்டாய் வந்து, இது யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானே எனக்கே பிடிச்சிருந்துச்சது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் தான். ஒரு என்ஆர்ஐ இருப்பாங்க. சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் எனக்கு நிறையா மார்க்கெட். இந்தியாவில் ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, மல்டிபிள் செக்டாரில் இருக்கவங்க எனக்கு கன்சல்டிங் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுவேன். சேவிங்ஸ் ப்ராடக்ட் எப்போ பண்ணுவேன்னா, அவங்க ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லுவாங்க. சாரி, சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில், அதாவது யூலிப் பிளானாக இருக்கலாம், யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கலாம், இல்லாட்டி பென்ஷன் பிளானாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நான் பண்ணுவேன். இத்தனைக்கும் 2 பேர் எனக்கு நான் நாளைக்கு ப்ராடக்டை சொன்னால் உடனே வாங்கிடுவாங்க. அவங்க சில்ட்ரனுக்காக ஏதோ கேட்டாங்க இந்த சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை. நான் சொல்லாமல் வச்சுருக்கேன். ஏன்னா தே ஹவ் சப்போர்ட்டட் மீ, தே ஆர் மை கிளைண்ட்ஸ். எனக்கே ஒரு சில ப்ராடக்ட் பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவர் கேட்டு 6 மாதம் ஆச்சு. அப்படி டெஸ்பரேட்டாக விற்கணும்னு நினச்சா நான் எவ்வளோ விற்றுட்டு போயிருக்கலாம். சேவிங்ஸ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிக் லைஃப் கவர் கிடைக்கலன்னா வாங்கலாம். இதுவும் தப்பு. டேர்ம் இன்சூரன்ஸ் மேலேயும் அப்சஷனோட இருப்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்கல. உங்களுக்கு தான் கிடைக்கல. அது மல்டிபிள் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ்னால கிடைக்காம போகும், ஹெல்த் ஸ்டேட்டஸ்னால கிடைக்காம போகும், இன்கம் ஸ்டேட்டஸ் கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாதனால கிடைக்காம போகும். மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது இல்லையா? கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டு போயிடணும். அப்போ சேவிங்ஸ் ப்ராடக்ட் தான் பார்க்கணும். ஸோ என்ன லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. பிக் லைஃப் கவர், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சேவிங்ஸ் ப்ராடக்ட்டுக்கு வரோம். சேவிங்ஸ் ப்ராடக்ட் வந்துட்டு அதுக்கு பட்ஜெட் இருக்கான்னு பார்க்குறோம். டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் கட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படியும் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அதையும் ப்ரீமியம் கட்டி, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பஃபர் இருக்கா நமக்கு, அப்போ தான் நம்ம சேவிங்ஸ் ப்ராடக்ட் வரணும். இது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, கரெக்டாக? இதில் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு இவங்கெல்லாம் அட்வைசர்ஸாக ஹையர் பண்ணுறாங்கன்னே தெரியல. எனக்கு உண்மையாகவே தெரியல. தேர் சிஎம்ஓஸ் ஒன்லி கோல் இஸ் வெரி வெரி சிம்பிள். பிரிங் ஆல் த டிராஃபிக் டு அஃபீஷியல் வெப்சைட், செல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இதான் நடந்துட்டு இருக்கு உண்மையாகவே. எல்லா பக்கம் பாருங்கள். அது மேக்ஸ் லைஃபாக இருக்கட்டும், டாடா ஏவாக இருக்கட்டும், HDFC லைஃபாக இருக்கட்டும், LICயாக கூட இருக்கட்டும். அவங்க டைரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்கு தி பிரிங் இன் பீப்புள், ஒரு டிஜிட்டல் ஆட்ஸ் ரன் பண்ணுவாங்க. அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த வருஷம்? அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவங்க டைரெக்டாக அவங்களுடைய சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு இப்படியே பிஸ்னஸ் போகும். பாவம், இந்த அட்வைஸ் லட்சக்கணக்கான பேரை ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எதையாவது ப்ராடக்ட்டை சொல்லுவாங்க, இவன் போய் அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கி போயிரு. என்னுடைய கிளைண்ட்ஸே நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸு, தே வில் ஸ்பீக் டு மீ அண்ட் தே வில்
வாட் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சப்போர்ட் இருக்காது. பட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லேயர் ஒன்று இருக்க தானே செய்யுது. ஸோ தீஸ் கம்பெனிஸ் ஆர் சர்டன்லி பிஹைண்ட் யுவர் மணி. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் கிடையாது, ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் கிடையாது. அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையாங்கிறது ஒருத்தவன்ட்ட கேட்கணும்ல. அதை கேட்க தான் மாட்டேங்கிறீங்களா நீங்கள்? இது எவ்வளோ 1 லேக் 2 லேக் இந்த 10 லேக் ப்ரீமியம் கட்டுறவங்க கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ரத்த கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அவங்க வாங்கியிருப்பாங்க, அடுத்த வருஷம் எனக்கு கட்ட பிடிக்கலங்கிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு கால் பண்ணார், ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, என்னால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு ஒருத்தனை போய் ஃப்ரீலான்ஸரை போய் ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்டேன்னா, ஏன்னா ஐ டோன்ட் ஹவ் அ மந்த்லி சேலரி, ஐ ஹாவ் டு earn மை லிவிங் ரைட். புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலில் மாத்திரம் ஒர்க் பண்ணுற முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு என்னை கன்சிடர் பண்ணுறது ஒரு 2% என்ன கன்சிடர் பண்ணுவாங்க எங்களை மாதிரி இருக்கவங்கள. புரிஞ்சுட்டிங்களா? ஐ டோன்ட் நோ, மேபி இட்ஸ் ஜஸ்ட் மீ ஆர் அதர்ஸ், ஐ டோன்ட் நோ. பட் எங்களுடைய பிஸ்னஸில் அவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நான் மற்ற வேலை நான் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் யாராவது கன்சல்டிங் பண்ணால் அவங்ககிட்ட பேசிவிட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேன். இவர் வந்து இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. போன வருஷம் நான் 1 லட்சம் கட்டினேன், 2 லட்சம் கட்டினேன், இந்த வருஷம் என்ன ஆகும்னு. அப்புறம் அதை கன்சல்டிங் செஷன் மாதிரி எடுத்துகிட்டு வேறு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு இப்போல்லாம் எனக்கு அது பிடிக்கவும் மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவேர்னஸ் இருந்துச்சு? நானே 1000 வீடியோ போட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணேன்? ஒரு ப்ராடக்ட்டா நீங்க வாங்குறீங்க. அது டெர்ம் இன்சூரன்ஸாவே இருக்கட்டுமே, எதுவுமே இருக்கட்டும். இந்த பிரீமியம் நம்ம அடுத்த வருஷம் கட்ட முடியுமான்னு யோசிக்கணுமா இல்லையா? இப்படி யோசிக்காமயே பண்ணிட்டு, என்ன மாரி ஒரு சாதாரண இருக்கவங்கள வந்துட்டு கால் பண்ணி, அந்த 1 நிமிஷம் எனக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்களுக்கும் நான் வேல்யூ குடுக்கல. என் வேலையும் நான் விட்டுட்டு வேற ஏதோ யார்ட்டயோ பேசுன மாரி இருக்கு எனக்கு. அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் ஃபார் ஹிம். என்னடா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. நான் அவர்ட்ட அதே தான் சொன்னேன். எனக்கும் எம்பாரசிங்கா இருக்குங்க. நீங்க வந்துட்டு அடுத்த வருஷம் கட்ட முடியலன்னா, போன வருஷமே யோசிச்சிருக்கணும்ல. என்ஆர்ஐ கூட அத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாரி நானும் பெரிய பிக் பிரீமியம் நெறைய பேருக்கு குடுத்துருக்கேன். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். அவங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன? என்ன ஒர்க் பண்றாங்க? என்ன மாரியான ஒர்க் பண்றாங்க? ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே ஏர்ன் பண்றாங்களா? ஓன் ஹவுஸ் இருக்கா? வேற என்ன இன்கம் சோர்ஸ் இருக்கு? இத்தன கொஸ்டின்ஸும் கேட்கணும் நம்ம. தென் ஒன்லி வி ஹேவ் டூ இஷ்யூ. இது திருப்பூர்ல ரூ. 30,000 சம்பாதிக்கிறவங்க மாசம் ரூ. 5,000 ஒரு யூலிப் பிளான்ல போடுவாரு. எங்க அதான் சொல்றேன் லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கு பதில் நீங்க வேற ஏதோ பண்ணியிருக்கலாம். போடுவாரு அவரு. சரி நீங்க 1 லட்சமே சம்பாதிக்கிறீங்க. என்ஆர்ஐ அன்னைக்கு ஒருத்தர் அவருக்கு டெர்ம் இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு. நம்ம பண்ணலான்னு பேசுறதுக்கு வந்தா 4 தடவ எனக்கு டைம் இல்லங்கிறாரு. ஆனா இந்த மாரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுவாரு. மாசம் ரூ. 20,000 கட்டினா 50 வருஷம் கழிச்சு ஒரு 2 கோடி கிடைக்கும். வாட்டெவர். ஸோ இத வச்சு தான் சொல்றேன். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆர் பிஹைண்ட் யுவர் மனி. நீங்க என்ன நெனைச்சாலும் சரி. நானும் இந்த இண்டஸ்ட்ரியால ஐ அம் ஆல்சோ ஏர்னிங் மை மனி ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. பட் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு தானே நீங்க தானே மிஸ்டேக் பண்ணாம இருக்கணும்னு நீங்களே உங்கள பாதுகாத்துக்கணும். இட்ஸ் யுவர் ஹார்ட் ஏர்ன் மனி. ஒரு ரூ. 5,000 ரூ. 10,000 கமிட்மெண்ட் வைக்கிறவங்க சரி போனா போதுங்களாம். பட் ஆனுவலி இந்த மாரி அதாவது தகுதின்னா உங்கள குறைச்சி எடை போடல. ஒருத்தர் வந்து மந்த்லி இன்கமே ரூ. 60,000 தான். அவர் 2 சில்ட்ரன் இருப்பாங்க. மத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அவரால 1 லேக் பிரீமியம் அடுத்த வருஷம் ஏதோ ஒரு வருஷம் கட்ட முடியாம போகும். அது ஏன்னா சேவிங்ஸ் ப்ராடக்ட்டுக்கு நான் சொல்றேன். டெர்ம் இன்சூரன்ஸ்னா ஓகே அது வாங்கி தான் ஆகணும். அதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா அத பிரீமியம வந்து ஒழுங்கா சேவ் பண்ணி கட்டுறதுன்னு அதையும் நான் சொல்லிக் குடுப்பேன் என்னோட கிளையண்ட்ஸுக்கு. இதுக்கு மேல நம்ம வந்து நான் அவேர்னஸ் வீடியோனா எவ்ரிதிங் வாட் வி டூ இந்த மாரி உண்மையான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம குடுக்கணுங்க. எல்லாருமே பண்ற வீடியோ எல்லாமே அவேர்னஸ் வீடியோ தான். தேர் இஸ் ஆப்ஷன் இன் யூடியூப் வேர் வி கேன் அக்செப்ட் அ ஸ்பான்சர். நான் அந்த ஆப்ஷன் கூட நான் ஏன்னா அன்னைக்கு கால் பண்றான் ஒருத்தன், நீங்க இந்த இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க பேசுங்க. உங்களுக்கு காசு குடுக்குறேங்கிறான். நான் எதுக்கு தமிழ் மக்கள நம்பி இருக்கணும்? வை ஐ எம் மோர் ஹேப்பி கெட்டிங் மனி ஃப்ரம் ஆர்டினரி பீப்பிள் லைக் யூ ரேதர் தென் நான் பாட்டு ஒரு கம்பெனிட்ட ஏதோ காசை வாங்கிட்டு போலாமே. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் நான் கேட்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே இருந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நான் கமெண்ட் பண்ண முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலே இருந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சி என்ன பண்றாங்கன்னு நான் கமெண்ட் பண்ண முடியாது. நான் மத்தவங்கள்ட்ட ஸ்பான்சர்ஷிப் காசு வாங்கிட்டேன்னா. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தப்பு பண்ணா பரவாயில்லையே! 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெருசா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பேங்க்ல இது மாரி பண்ணிட்டாங்கம்பாங்க. இது பண்ணிட்டாங்க. ஆன்லைன்ல வாங்குனேன். இல்ல நானா ஒரு அட்வைசர் மூலியமா ஏதோ சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில வந்துட்டு நீங்க வந்து உங்க தகுதிக்கு மீறிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட்ட பண்ணிட்டு, இந்த வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட காசு இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்?
அது கன்சல்டிங்காக எடுக்கிறதுன்னு ஒரு சில பேர் தான் அது ஃபைனான்சியல் பிளானிங்க்கு கன்சல்டிங்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஒன்றும் இல்லை, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸையே ஸ்டாப் பண்ண ஜனவரி 2025 பண்ண அக்டோபர் மாதமா ஐ அக்செப்டட் ஒன் கிளைண்ட். ஒரு 20,000 எஸ்ஐபி ஆரம்பிச்சிருக்காரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு. நானாக விரும்பி அவர் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஒருத்தவங்க கூட நடுவில் இந்த 10 மாசமா யாருமே கேவைசியே நான் பண்ணுறதை நிறுத்திட்டேன். அது நான் தனி வீடியோ போடுறேன். எல்லாருமே டோன்ட் திங்க் எவ்ரி ஒன் இந்த ஃபினான்ஷியல் டொமைன் இஸ் பிஹைண்ட் யுவர் மணி. ஒரு சில பேர் பிஸ்னஸே வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க என்ன மாதிரி. ஏன்னா இது நான் இந்த மாதிரி பேசுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருடைய காசு ஆயிரக்கணக்கான பேருடைய காசு இப்படி லாக் ஆகுது. விரும்பாம ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் ப்ரீமியம் கட்ட முடியல. இது வாங்கினது கரெக்டா இல்லையா, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டப்பு டப்புக்குன்னு வாட்ஸ்அப்பில் வந்துடும். இந்த நம்பரே இல்லாமல் பேசுறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் கன்சல்ட்டிங்கே பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஐ வில் பி ரன்னிங் மை லைஃப் சம்ஹவ். ஒரு ஐடி செக்டாரில் வேலை இல்லாமல் போனவன், இந்த வேலை பண்ணுறவன் எதை வேணாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கைன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும். அதனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு செய்யலாம். என்னோட டைமுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லையும் உடனே வாங்க கிளைண்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸப்ட் பண்ணிக்கிறதே இல்லையே நான். ஏன்னா அதில் அவ்வளோ க்ரீடியாக இருக்காங்க. 30% சிஏஜிஆர், வாட் நான்சென்ஸ். நாடு எப்படி இருக்குது, உலக நாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்களே. இந்த வருஷம் லார்ஜ் கேப் ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சம் ஆஃப் த டாப் லார்ஜ் கேப் ஃபண்ட் விச் டெலிவர்ட் 15% சிஏஜிஆர் வாட் எவர். இந்த வருஷம் 1% 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த ஹோல் மார்க்கெட் இஸ் நாட் குட், ரைட்? அப்புறம் எப்படி நம்ம இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கவங்கள நம்ம கிளைண்ட் செட், அதாவது பயங்கர ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்கள கிளைண்ட்டை அக்செப்டே பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பிஸ்னஸை நிறுத்தி வச்சுருந்தேன். வை எம் ஸ்பீக்கிங் ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபோன் காலாக இந்த மாதிரி 4 ஃபோன் கால் வருங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால ஒரு கன்சல்டிங் செஷன் பண்ணணும்னு நினச்சது ஒருத்தன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கலாம். இல்லை இதெல்லாம் ஒர்த் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா இக்னோர் பண்ணிட்டு போங்க. ரேண்டமாக கால் பண்ணி என் டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே. ஏன்னா அதில் நான் சொல்யூஷனும் கொடுக்க முடியாது. நான் அவர்கிட்ட அதான் திருப்பி திருப்பி சொன்னால் அவருக்கு புரியவே மாட்டேங்குது. சார் நான் வாங்கினதுக்கப்புறம் நான் அந்த ஃப்ரீ லுக் பீரியடில் கன்சல்டிங் பண்ணுவாங்க, அது யூஸ் இருக்குது. வாங்கின அப்புறம் கன்சல்டிங் செஷன் பண்ணுவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. இந்த மாதிரி ரேண்டம் கால் நான் என்ன பேசி உங்களுக்கு என்ன பயனடைய போகிறீங்க? ஒரு பயனும் கிடையாது. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.